வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை மாவு களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கோதுமை மாவை ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவை ஒரு ஈரத்துணியில் போட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு சரியாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. கோதுமை மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை லேசாக ஆற விட்டுட்டு சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். கோதுமை மாவை நம்ம சலிச்சுட்டு பண்ணும்போது களி கிளறும் போது கட்டிகள் தட்டாது, கிளறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதத்தில் இப்போ ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்க கோதுமை மாவை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை இன்னும் ஆன் பண்ணலை. தண்ணியிலே நம்ம இது மாதிரி கோதுமை மாவை கலந்து விட்டுட்டோன்னா நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். தோராயமாக ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பதத்துக்கு இருக்கும். சாதமும் கோதுமை மாவும் நல்லா கலந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தளன்னு தான் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு இது நல்லா கெட்டியாக மாறிடும். கோதுமை களி இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. கட்டிகள் இல்லாமல் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த களியை சாம்பார் இல்லைன்னா காரக்குழம்போடு பரிமாறலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.